அன்புள்ளம் கொண்ட விஆஸ்ட்ரோ டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா மார்ச் மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் எங்க இருக்கு, எப்பப்ப பயிற்சி ஆகுது, அதே மாதிரி இந்த காலகட்டத்துல குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார். அந்த வக்ர நிவர்த்தி எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத ஃபுல்லா பார்ப்போம் வாங்க. முதல்ல சூரிய பகவானானவர் கும்பராசியில இருக்கார். சூரியன் மட்டும் இல்லைங்க, ராகு, சுக்கிரன், புதன், செவ்வாய் இவங்க 5 பேருமே கும்பராசியில தான் இருக்காங்க. மே மாசம் 1ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு மேல சுக்கிர பகவான் பயிற்சியாகி மீனத்துக்குள்ள போறார். அதாவது உச்ச நிலை அடைகிறார். இந்த பயிற்சிகள்ல இந்த மார்ச் மாசம் நடக்கிற ஒரே ஒரு வித்தியாசம்னு பார்த்தா சுக்கிரன் மட்டும்தான் இருக்கிற இடத்தை விட்டு மாறுறாரு. அடுத்தது மார்ச் 14ஆம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவானானவர் கும்பத்துல இருந்து சிம்மத்துக்கு மீனத்துக்கு பயிற்சி ஆகிறார். சரிங்களா? அதே மாதிரி குரு பகவான் வக்ரமாயி மிதுனத்துல இருக்காரு. மார்ச் 11ஆம் தேதிக்கு அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆகிறார். சரிங்களா? அதே மாதிரி மார்ச் 14ஆம் தேதிக்கு அப்புறம் புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். கேது பகவான் சிம்மத்துல இருக்காரு, சனி பகவான் மீனத்துல இருக்காரு. இதுதான் கிரகங்கள் இருக்கிற இடங்கள். சரிங்களா? இப்ப இந்த கிரகங்கள் இப்படி இருக்கும் போதுல பொதுவான பலன்கள்னு என்ன மாதிரி நடக்கும்னு பார்த்தோம்னா, அரசாங்க ரீதியா தொழில்துறைகள் நல்லா இருக்கும். தொழில் நல்லா முன்னேற்றத்தை நோக்கியே போகும், அபரிவித வளர்ச்சியை காமிக்கும். அதே மாதிரி எந்த ஒரு செயலா இருந்தாலும் நிப்பாட்டாம அடுத்துன்னு அரசாங்க வேலையை அதாவது வேகமா பார்த்துக்கிட்டு இருக்கும். பொதுவாகவே எலெக்ஷன் டயத்துல இந்த மாதிரி நடக்கிறது சாதாரணம் தான். இது இந்த நேரத்துல ரொம்ப ஸ்பீடா நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி அரசாங்கத்தை பொறுத்தவரை எந்த நெகட்டிவும் இல்லை. ஆனா அதே சூரியன் சனி பகவானும் சேரும் போதில்ல, சூரியன் ராகுவோட சேர்ந்து இருக்கும் போதில்ல, அரசாங்கத்துல பெரிய தலைவரா இருக்கவங்க, பெரும் பதவியில இருக்கிறவங்க, இல்ல குடும்பத்திலே பார்த்தோம்னா மேலதிகாரி அவங்க சொல்றத நம்ம கேட்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கும் ஒரு சில சிக்கல்கள் வரும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. சரிங்களா? மற்றபடி நெகட்டிவா எதுவும் இல்லை. அரசு தொடர்புல இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. காரணம் என்னன்னா, அவங்க செயல்பாடுகள் கரெக்டா இருக்கும், ஆனால் அவங்க வீழ்ச்சிங்கிறது இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? மற்றபடி எதுவும் நெகட்டிவா உலக ரீதியா இல்லை. இப்ப வாங்க 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். மகர ராசி அன்பர்களே, ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி பகவானின் சஞ்சாரம், இந்த அமைப்பே உங்களுக்கு பிளஸ் தான். இப்ப இதோட உச்ச சுக்கிரன் சேர போறார். ராசிக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய உச்ச சுக்கிரன் உங்க ராசி அதிபதியோட சேர்றார். 10ஆம் அதிபதி உச்ச நிலையில சேர்றார். அப்போ உங்களுக்கு தொழிலால் அதிக ஆதாயம், தொழிலில் வருமானம் அதிகம் அப்படிங்கிறத சொல்லலாம். பிள்ளைகளால் பேரு கிடைக்கும், உங்க குழந்தைங்களால உங்களுக்கு நிச்சயம் நல்ல பேரு கிடைக்கும், உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? ஏன்னா சுக்கிரன் 5ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் உச்சம் பெற்று உங்க ராசி அதிபதியோட 3ஆம் இடத்துல சேருது. அப்ப ஊர் பூரா உங்க உங்க பேச்சு வரும். ஊரே உங்களை பத்தி பிரபலியமா பிரபுத்துவமா பேசணும் அப்படிங்கிறது அமைப்பே. சரிங்களா? இந்த அமைப்பானது உண்மையிலே ஒரு உன்னத உயர்ந்த அமைப்பு. ஏன்னா ஒரு பெத்தவங்களுக்கு தன் பிள்ளையால பேர் கிடைக்குதுங்கிறது பெரிய விஷயம்தான், சந்தோஷமான விஷயம்தான். சரிங்களா? அதே மாதிரி சுப நிகழ்ச்சிகள் நடத்துறது, உங்க குழந்தைகளுக்கு நிறைய சுப நிகழ்ச்சிகள் இந்த காலகட்டத்துல நீங்க நடத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். காரணம் என்னன்னா, சுக்கிரன் உச்ச சுக்கிரனோட சனி சேர்றதுனால, அந்த 5ஆம் அதிபதி அப்படிங்கிற அமைப்பு வர்றதுனால சுப நிகழ்ச்சிகள் குழந்தைகளுக்கு நடத்தலாம் அப்படிங்கிற அமைப்பும் கிடைக்கும். பூர்வீக சொத்துல இத்தனை நாள் இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்வுக்கு வந்து உங்களை தேடி வர்ற அளவுக்கு சூழ்நிலைகள் வந்துடும். கோர்ட்ல நீங்க தான் ஜெயிப்பீங்க. எதுவும் கோர்ட்டு கேஸ் நடந்துகிட்டே இருந்தாலும் நீங்க தான் ஜெயிப்பீங்கன்னே சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா 8ஆம் இடத்து அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் அதற்கு 8ஆன மீனத்துல வந்து உட்கார போறார். இன்னும் சொல்ல போனா மார்ச் 14க்கு அப்புறம் எல்லாமே உங்களுக்கு கோர்ட்டு சம்பந்தப்பட்ட அமைப்பு, வழக்கு சம்பந்தப்பட்ட அமைப்பு, உங்க பணத்தை யாராவது ஏமாத்திட்டு போயிருந்தா கூட அந்த பணம் கூட உங்களை தேடி வர்ற அமைப்பு எல்லாமே கைகூடி வரும் அப்படிங்கிறத சொல்லலாம். எதிர்பாராத வகையில உங்களோட பணங்கள் உங்களை தேடி வந்துடும். அதாவது நீங்க என்னைக்காவது கொடுத்துருப்பீங்க நம்பிக்கையின் பேர்ல, இல்ல ஏதாவது ஒரு ரூபத்துல பைனான்ஸுங்கிற அடிப்படைன்னு இல்ல, ஒரு நம்பிக்கை கொடுப்போம் தந்துருவாங்கன்ட்டு அவங்களோட கொடுக்க முடியாத சூழ்நிலை வந்திருக்கும். அந்த பணம் இந்த காலகட்டத்துல உங்க கையில தேடி வந்து கொடுத்துட்டு போற அளவுக்கு சூழ்நிலைகள் வரும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அது எந்த ரூபம்னே சொல்ல முடியாது, ஏதோ ஒரு ரூபத்துல பணம் வந்துடும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி தாயாருடைய உடல்நிலையும் தந்தையாருடைய உடல்நிலையும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. காரணம் என்ன, 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயும் 9ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதனும் ராகுவோட இணைந்திருக்கிறார்கள். அப்ப இருவரில் எவரோ ஒருவருக்கு உடல்நல பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அதை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. உங்களுக்குமே ஞாபக மறதியினால் சில பிரச்சனைகளும், டாக்குமெண்ட்ஸால ஒரு சில பிரச்சனைகளும் வரும்.
எலும்பு பல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி பிளட் கம்மியா இருக்கிறவங்க இந்த நேரத்துல ஒழுங்கான சாப்பாடு எடுத்துக்கங்க. பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க, பிளட் கம்மியா இருக்கிறவங்கன்னா முறையான சாப்பாடு, கரெக்டான சாப்பாடு எடுத்துக்கிறது நல்லது. இல்லாட்டி அதுவே பெரிய வியாதியை உண்டாக்கிரும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி பெரிய லெவல்ல பாதிப்புகள் அப்படிங்கிற அமைப்புகள் மகர ராசியினருக்கு இல்லை. அதே மாதிரி 12ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறது எல்லா வகையிலையும் லாபத்தையும் சந்தோஷத்தையும் தரும். பெரிய முயற்சிகளிலெல்லாம் ஈடுபடுற அளவுக்கு சூழ்நிலைகளை உருவாக்கும். இன்னும் சொல்ல போனா நண்பர்களின் உதவி, உடன் பிறந்த சகோதரர்களின் உதவி தொழில்ல கிடைக்கும். தொழில்ல ஒரு முன்னேற்றத்தையும் உயர்ந்த அந்தஸ்தையும் பெறுவீர்கள் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அதே மாதிரி இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நீங்களே வாலண்டியரா போய் ஏதாவது ஒரு வழக்குல மாட்டுவீங்க. எல்லா வழக்குலையும் ஜெயிச்சு வருவீங்க, அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா நீங்களே வாலண்டியரா ஏதாவது ஒரு வழக்குல தேடி தேடி போய் மாட்டி விழுந்து எந்திரிச்சிட்டு வருவீங்க. ஸோ இந்த அமைப்புகளை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. பக்கத்து வீட்டுல என்ன நடந்தாலும் அது நம்ம வீட்டுல நடக்கல, நம்ம ஹாப்பியா இருக்குமா அப்படின்னு கொஞ்சம் சுயநலமா இருக்கிறது உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் தராது அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? வீடு சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலையும், பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலையும், வாகனங்கள் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலையும் உங்களுக்கு ஏதேனும் ஆதாயம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதனால ரியல் எஸ்டேட், இந்த வாகனங்கள் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்களா இருந்தா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு அருமையான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். உத்திராட நட்சத்திரக்காரர்கள். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை எல்லாமே சிறப்பா இருந்தாலும் நட்சத்திராதிபதியும் ராசியாதிபதியும் பகைவர் அப்படிங்கிறத ஞாபகத்துக்கு வச்சிருக்கணும். அப்போ உங்களுக்கு நீங்களே எதிரி, உங்களை நீங்களே குழப்பிக்குவீங்க. அதாவது இது எப்படி சொல்லணும்னா, ஏதாவது ஒரு கோர்ட்ல கேஸ் போட்டிருப்பீங்க. அந்த கேஸ்ல ஜெயிப்போமா மாட்டோமான்னு ரொம்ப போராடி வந்து ஜெயிக்கிற நிலைமை வந்திருக்கும். ஜெயிக்கிற நேரத்துல நீங்களே விட்டு கொடுத்து வந்துருவீங்க. இல்ல அவங்க விட்டு கொடுக்குறேங்கிற பேர்ல சூட்சுமமா நாடகம் ஆடி அவங்களுக்கு அதே உங்களுக்கு கம்மி அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்க. இதோட அர்த்தம் என்னன்னா, உங்களோட குழப்பம், உங்களோட இரக்க குணம், உங்களோட கொடுக்கும் தன்மை, ஏன்னா சூரியனாவே கொடுக்கும் தன்மை தான். அந்த கொடுக்கும் தன்மையாலே நீங்க நிறைய இழக்கிற கட்டாயத்துக்கு வரும். அதாவது உங்களுக்கு நியாயமா கிடைக்கிறதோட, அதாவது இத்தனை நாள் இல்லாத அந்த விட்டு கொடுக்க கூடாதுங்கிற ஒரு குணம் இப்ப வந்து கடைசி நிமிஷத்துல விட்டு கொடுத்து ஏதோ ஒரு ரூபத்துல நமக்கு வேலையான ரைட்டு அப்படிங்கிற ஒரு கணக்கு வர்றதுனால எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமையும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு பொறுத்தவரை உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் அருமையான காலகட்டம். உச்ச சுக்கிரனோட சனி சேர்ந்து சூரியனோட இணைகிறதுங்கிறது காதல் திருமணத்துக்கு ஒரு அற்புதமான காலகட்டம். தந்தையின் பேச்சுவார்த்தை, நான் ஆரம்பத்திலே சொன்னேன், தாய் தந்தை உடல்நிலை கவனமா பார்த்துக்கணும் அப்படின்ட்டு பொது பலன்ல சொல்லியிருக்கேன். அப்ப நட்சத்திர ரீதியா வரும்போதுல தாய் தந்தையை எதிர்த்து இந்த நேரத்துல திருமணம் செய்யக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் யாரு அப்படின்னு கேட்டா உத்திராட நட்சத்திரக்காரர்கள் தான். ஸோ அந்த அளவுக்கு போகாதீங்க. வீட்டுல கன்வே பண்ணீங்கன்னாவே அவங்க ஒரு காலகட்டத்துல நமக்கு விதி இருந்தா அது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்கு போய் நீங்க மேரேஜ் பண்ணிக்கிறது நல்லது. அதனால பெற்றோர்களை மீறி எதிர்த்து எந்த ஒரு வேலையும் பார்க்காதீங்க. ஆனா அதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்துல இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். ஏன்னா ராசியாதிபதியும் 5ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் சேரும்போது தான் இந்த மாதிரி ரகசிய திருமணம் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் நடக்கிறது. ஸோ கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. சரிங்களா? அடுத்தது திருவோண நட்சத்திரக்காரர்கள். திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி சந்திரன் 27 நட்சத்திரத்திலையும் சுற்றுவர் ஒரு மாசத்துல. ஸோ உங்களுக்கு வந்து அப்படியே சைக்கிள்ல போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். நான் கார்ல போவீங்க, ஜெட்ல போவீங்க அப்படின்னு சொல்ல சைக்கிள்ல போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதாவது ரன்னிங் இருக்கும், உங்களோட பிசிக்கல் எக்ஸசைஸ் எவ்வளவோ அதுக்கு ஈக்குவலா இருக்கும். அப்படின்னு வாக்கிங் இருக்கு, ஆனா வாக்கிங்கோட சைக்கிள்ல போறது ஸ்பீடு தான். அதை நினைச்சு நீங்க உங்களை நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஏன்னா வாக்கிங்ல போனா 1 மணி நேரத்துல ஒரு 10 கிலோமீட்டர், 1 மணி நேரத்துல ஒரு 5 கிலோமீட்டர் நடப்பீங்கன்னா, சைக்கிள்ல போனீங்கன்னா அதே ஒரு மணி நேரத்துல 8 கிலோமீட்டர் போயிருவீங்க. ஸோ 3 கிலோமீட்டர் நமக்கு லாபம், வேகமா போயிட்டோம், முன்னாடி போயிட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கிறது தான் சிறப்பு. ஏன்னா 27 நட்சத்திரத்திலையும் சுத்திக்கிட்டே இருக்கிறவருங்கிறது ஒரு யதார்த்தமான பயண ரீதியா சொன்னாதான் உங்களுக்கே புரியுங்கிறதுக்காண்டி சொல்றேன். இது ஏன் சொல்றேன்னா, உங்களை நீங்க மற்றவங்களோட கம்பேர் பண்ணி உங்க மனசை வேதனைப்படுத்திக்காதீங்க, அசிங்கப்படுத்திக்காதீங்க அப்படிங்கிறத சொல்றேன். சரிங்களா? குழந்தைகளுக்கு இந்த காலகட்டத்துல கொஞ்சம் பத்தாத காலகட்டம். அவங்களுக்கு தலையில அடிபடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதே மாதிரி உடன் பிறந்த சகோதரர்களிடம் தேவையற்ற வாக்குவாதம், சண்டை பிரச்சனை, பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் நடக்கும். அதையும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தொழில்ல இந்த காலகட்டத்துல பெருசா பண்றேன், அப்படி பண்றேன், இப்படி பண்றேன் அப்படின்னு சொல்லி நிறைய யோசனைகளும் ஆலோசனைகளும் கொடுப்பாங்க. கடன் கொடுத்து உங்களை தூக்கி விடுறதா நிறைய பேர் வருவாங்க. தயவு செஞ்சு அதுல எல்லாம் முன்னாடி காலை வைக்காதீங்க. ஏன்னா நம்பகமற்றவர்களால் இந்த காலகட்டத்துல நீங்க சூழப்படுவீங்க அப்படிங்கிறதுதான் உண்மை.
ரொம்ப கவனமா இருக்கணும். சரிங்களா? மருத்துவ செலவுகள் சிறிது சிறிது நடக்கும். குறிப்பா தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாலயோ, இல்லாட்டி மூச்சுத்திணறல் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலயோ, இல்ல தந்தையின் உடல்நல பாதிப்புகளாலயோ மருத்துவ செலவு நடக்கும். அத மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடிவயிற்று பகுதிகள்லயும், தொடை பகுதிகள்லயும் கொஞ்சம் கவனமா இருங்க. அங்கெல்லாம் பாதிப்புகள் ஏற்படுற மாரி உள்ள சூழ்நிலைகள் இருக்கு. அதனால கொஞ்சம் பார்த்து நிதானமா போறது நல்லது. மகர ராசியிலே திருவோண நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் பத்தல அப்படிங்கிறது தான் சொல்லணும். சரிங்களா? அடுத்தது அவிட்ட நட்சத்திரக்காரர்கள். அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி செவ்வாய் ராகுவோட இணைகிறார். சனி சுக்கிரனோட இணைகிறார். இது எப்படின்னா, போட்டியில ஜெயிச்சுட்டேன். ஆனா பரிசு எனக்கு கிடைக்கல. புகழ் எனக்கு கிடைக்கல. இல்லாட்டி ஏமாத்தி ஜெயிச்சுட்டேன் அப்படிங்கிற ஒரு பேரு. அதாவது நீங்க நியாயமாவே ஜெயிச்சிருந்தாலும் ஏமாத்தி ஜெயிச்சிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி வதந்திகள் பரவும். இல்லாட்டி ஜெயிச்சாலும் தோத்ததுக்கு உண்டான இது என்ன கிடைக்குமோ அந்த பிரதிபலன் தான் கிடைக்கும். ஒரு பவரா நின்று பேசுற அளவுக்கு நான் கிங்கு அப்படி இப்படின்னு சொல்ற அளவுக்கு உள்ள சூழ்நிலைகள் நடக்காது. அதாவது ஊக்கம் கொடுக்க பக்கத்துல ஆள் இருக்காது இந்த நேரத்துல அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை. ரியல் எஸ்டேட் அதிகாரிகளாக ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட துறையிலையோ, பத்திரப்பதிவாளர் சம்பந்தப்பட்ட துறையிலையோ, வாகனங்கள் விற்பனை செய்பவராகவோ, இல்லாட்டி பழைய வாகனங்களை விற்பனை செய்பவராகவோ, கால்நடை விற்பனை செய்பவராகவோ, எல்லாமே என்ன விற்பனை செய்பவர்கள் தான் சொல்றேன். வளர்க்குறவங்களை பத்தி, வச்சிருக்கவங்களை பத்தி பேசல. அந்த இடையில புரோக்கர் கமிஷன் தாண்டி போவாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு இந்த காலகட்டத்துல அற்புதமான ஆதாயம் உண்டு. காரணம் என்ன, செவ்வாய் புதனோட சேர்ந்து ராகுவோட இணைகிறது. அந்த ஃபீல்டுல இருக்கிற கமிஷன் ஏஜென்ட்டுக்கு சூப்பரா இருக்கும். செவ்வாய் ஆதிக்கத்துல உள்ள காளை மாடு விற்பனை, வாகனங்கள் விற்பனை, என்ன இருக்கு, செங்கல் விற்பனை, கட்டடம் கட்டி தரதுக்கு கமிஷன் ஏஜென்ட், இந்த மாதிரி லைன்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஆதாயம் உண்டு. கமிஷன் ஏஜென்ட்டாக இருப்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு அப்படிங்கிறதையும் சொல்லலாம். அதே மாதிரி டிரைவரா இருக்கிறவங்களுக்குமே இந்த காலகட்டத்துல ஆதாயம் இருக்க வாய்ப்பு உண்டு. காரணம் என்னன்னா, உங்களுக்கு ராசிக்கு 7ஆம் அதிபதி சந்திரன் அப்படிங்கிற அமைப்புல இருக்கிறதுனால அந்த புதன் செவ்வாய் சேரும் போது அந்த பௌர்ணமி காலகட்டங்கள்லயும் அமாவாசை காலகட்டத்திலையும் உங்களுக்கு அதுல உண்டான ஆதாயங்கள் கிடைக்கும். பயணத்தின் மூலியமான ஆதாயங்கள் நிச்சயம் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்றேன். மனைவியின் உடல்நிலை கவனம். மனைவிக்கு இந்த காலகட்டத்துல மருத்துவ செலவு ஏற்படக்கூடிய தன்மை இருக்கு. அதனால அவங்க அதே மாதிரி அவங்க ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் மனைவியின் உடல், பெண்களாக இருக்கும் பட்சத்தில் கணவனின் உடல் கவனம். தலையில அடிபடுற மாதிரி இருக்கும். அவங்க சூரியனோட சண்டை போடுற மாதிரி, அதாவது மூத்தோர்களோட, உங்க பார்ட்னர் மூத்தோர்களோட சண்டை போடுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கோபத்தை தணிச்சு நீங்க சரி பண்ணீங்கன்னா போதுமானது. சரிங்களா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க.